அமிர்தா, நைஸ் நேம். ராஜி, 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 இங்க பாரு. ராஜி, என்னங்க? அமிர்தா, சொல்லுங்கப்பா. ஏமா அந்த மாதிரி பண்ண? மிஸ்டர் விஷ்ணு ரொம்ப பெரிய பில்டர். அவங்க கம்பெனி கூட நம்ம கம்பெனி கொலாபரேட் ஆகுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் உங்ககிட்ட பேசியும் நீ ரியாக்ட் பண்ணவே இல்லையாமா? ஏமா இப்படி பண்ண? என்னாச்சு? அவர்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? அவர் இன்னைக்குதான் முதல் முறையா நம்ம ஆபீஸ்க்கு வந்தாரு. அவர் வந்த முதல் நாளே இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உன்னையும் நம்ம பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணணும்னு நம்ம ஆபீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போனேன். ஆனா முதல் நாளே இப்படி ஆயிடுச்சு. சரி, போகட்டும், விடுங்க. அவ ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா. ஐயோ, அப்படி இல்ல சரோஜா. விஷ்ணு சார் ரொம்ப நல்ல மனுஷன். எவ்வளவு அன்போட பாசத்தோட இவகிட்ட பேசினார் தெரியுமா? ஆனா இவ அவரோட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. பாவம், ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. என் நடவடிக்கையால உங்க மனசை புண்படுத்தி இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆமா, இந்த அமிர்தா அந்த விஷ்ணு கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டா? இவ அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? என்னங்க, எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. ஒருவேளை விஷ்ணுவுக்கு அமிர்தாவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ? இல்ல சரோஜா, ஒருவேளை ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகமாயிருந்தா ரெண்டு பேரும் நல்லாவே பேசி இருப்பாங்களே. இவதான் என் பொண்ணுன்னு நான் அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்படி இல்லைங்க. ஒருவேளை அமிர்தா மனசு புண்படுற மாதிரி அந்த விஷ்ணு பிஹேவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அதனாலதான் அவரை பார்த்த உடனே அமிர்தா அப்படி ரியாக்ட் பண்ணாலும் என்னவோ. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது சரோஜா. ஆனா நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படி இருந்தாலும் இருக்கலாம்னு தோணுது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த அமிர்தா இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து அவ மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு தான் சாதாரண பொண்ணா இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாங்க. மொத்தத்துல அதை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்கு. அவ வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தியே தீர்வு. அப்பா, விக்ரமோட பொண்ணு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாது கருணா. நான் அவளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அப்படியா? அப்ப ஏன் அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா? அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதை பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க உங்களை பார்த்துருக்கிற மாதிரியும் உங்களுக்கு அறிமுகம் இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் அந்த பொண்ணுகிட்ட நார்மலா தானே பேசினேன். தப்பான கேள்வி எதுவும் கேட்கலையே. ஆனா விக்ரம் பொண்ணு நடந்துகிட்ட விதம் ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திருச்சு. தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டோம்னு தோணுச்சு. அவ என்னை பார்த்த விதம் ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்த்தா. ஆமாப்பா, அதனாலதான் அந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். போகட்டும், விடுங்க. ஒவ்வொருத்தர் பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி விடு, அதை பத்தி யோசிச்சு நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? உண்மைதான்ப்பா, நாம அதை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். ஆனா அர்ஜுன் காதலிக்கிற பொண்ணு மட்டும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கா. அப்பா, அந்த பொண்ணை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம அர்ஜுனுக்கு நல்ல ஜோடியா இருப்பால. அர்ஜுனுக்கு ஜோடியா? ஏன்டா இப்படி கேக்குற? அர்ஜுனுக்கு அந்த பொண்ணுக்கு பழக்கம் இருக்கா? அப்படிலாம் இல்லப்பா, நான் சும்மா தான் கேட்டேன். ஓ அப்படியா? நான் நீ கேக்குறத பார்த்து நம்ம அர்ஜுனும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்க பர்ஃபெக்டா தான்ப்பா கெஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லாம வேணாமான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது.
இல்ல சொல்ல வேண்டாம். தன்னோட லவ் விஷயத்த அவனே அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டும். நான் இப்போ சொல்லி அது இவருக்கு பிடிக்கலன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. அப்பா, நம்ம அர்ஜுன் அப்படிப்பட்டவன் இல்லப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னு மனசுல அப்படி தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி வா. ராஜராஜி, நான் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கேன். இந்த அமிர்தா விக்ரம் சரோஜா நினைக்கிற மாதிரி இன்னசென்ட் கிடையாது. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆமா ராஜி, விஷ்ணுங்கிற ஒரு பில்டர் உனக்கு தெரியும்ல? அன்னைக்கு அந்த பையன் அர்ஜுன் வீட்டுக்கு வரலன்னு கரணன்னு ஒரு பையன் வந்து கேட்டானே, அவங்க அப்பா தானே? அந்த விஷ்ணு தான் இன்னைக்கு விக்ரமோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாராம். விக்ரம் கூட ஏதோ புது ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் பத்தி பேச வந்திருந்தாராம். அந்த நேரத்துல அமிர்தாவும் அங்கதான் இருந்திருக்கா. விஷ்ணு வலிய போய் அவகிட்ட பேசியிருக்காரு, ஆனா இவ பதிலே பேசலையா. ஏங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆமா, அமிர்தா விஷ்ணு கிட்ட பேசாததுக்கும் அவ இன்னசென்ட் இல்லன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ராஜி, சம்பந்தம் இருக்கு. பொதுவா நம்ம யார்கிட்டயும் பேசாம எப்போ அவாய்ட் பண்ணுவோம் சொல்லு? நீங்களே சொல்லுங்க. அவங்களால ஏதாவது பாதிப்பு இருக்கும் போதும் பிரச்சனையா இருக்கும் போதும் தானே. இல்லன்னா நம்மளால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தா இல்லையா? அப்படியும் இருக்கலாம். அங்கதான் சீக்கிரட் இருக்கு. விஷ்ணு இன்னைக்கு விக்ரமோட ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்போ விக்ரம் அமிர்தாவை தன்னோட பொண்ணுன்னு அறிமுகப்படுத்தியிருக்கான். விஷ்ணு ஜெனரலா அமிர்தா கிட்ட விசாரிச்சிருக்காரு, ஆனா அமிர்தா அவர்கிட்ட பேசவே இல்லையா. அப்படின்னா அவளுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல ஏதோ மனஸ்தாபம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா முன்னாடியே விஷ்ணுவும் அமிர்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தானே அர்த்தம். இப்ப புரியுதுங்க. நிச்சயமா அந்த விஷ்ணுக்கு அமிர்தாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சே இருக்கணும் இல்லையா? நாம அவரை விசாரிச்சா எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிடும் இல்ல? எஸ், நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. இப்ப நான் இந்த விஷ்ணுவை மீட் பண்ணி இந்த அமிர்தா யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு இந்த அமிர்தாவுக்கு ஒழிச்சு கட்டுறேன். அர்ஜுன், வந்துட்டியா? வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி போட்டு கொடுக்கவா? இந்த அர்ஜுனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இவனை எனக்கு சொந்தமாக்கியே தீரணும். இல்லனா இவன் என் கை மீறி போயிடுவான். விடமாட்டேன் அர்ஜுன், உன்னை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். சித்தி, அந்த விஷ்ணுங்கிறவர் முன்னாடி நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? என்னாச்சு அமிர்தா? அதான் சித்தி, இன்னைக்கு நான் விக்ரம் கூட ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க விஷ்ணுன்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. கொத்தி சாகடிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுச்சுன்னு எனக்கு புரியல சித்தி. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க சித்தி. எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டுச்சு? அமிர்தா, நீ சொல்றத கேட்கும் போது நிச்சயமா அவன் நம்ம நாகவம்சத்தோட எதிரியா இருப்பான்னு தோணுது. ஆனா அவன் யாரு என்னன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம நாக வம்சத்துல இவன் யாருக்கும் பிரச்சனை கொடுத்தான்னு அர்த்தமா? ஆமா அமிர்தா. ஆனா இதுக்கு முன்னாடி இவர் முகத்தை பார்த்த ஞாபகமே எனக்கு வரல. முதல் முறையா ஒருத்தரை பார்த்திருக்கேன். அவரையும் கொல்லணும்னு தோணுது. அதுக்கு காரணம் நாம எல்லாம் ராஜநாகத்தோட வம்சத்தை சேர்ந்தவங்க, வாசுகி பரம்பரையை சேர்ந்தவங்க. நம்ம முன்னோர்கள் யாருக்காவது இவங்க ஏதாவது பிரச்சனையா கொடுத்திருக்கலாம். அதனாலதான் இப்போ உனக்கு பழி வாங்கணும்னு தோணுது. நம்ம வம்சத்துல யாருக்காவது பிரச்சனையை கொடுத்த எதிரிகள் நம்ம முன்னாடி வந்தா உடனே அவங்கள சாகடிக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தின் மூலமா தான் நம்ம எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்.
அவரை பார்த்த உடனே உனக்கு ஏற்பட்ட உணர்வும் அதுதான் அமிர்தா. என்ன சொல்றீங்க சித்தி? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நாகமணி என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் அம்மாவோட தேகம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேல இந்த மனுஷங்க எல்லாரும் என்னோட எதிரிங்கன்ற உணர்வு மட்டும் அதிகமாகுது. எனக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க எல்லாம் கொத்தி சாகடிக்கணும்னு தோணுது. அதுலயும் அந்த அர்ஜுனை பார்க்கும்போது எனக்கு கோபம் தலைக்கு மேல ஏறுது. என்ன அம்மாவோட தேகம் காணாம போறதுக்கு அவன் தான் காரணம். வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் என்னை காதலிக்கிறேன்னு என் பின்னாடியே வந்து எனக்கு பயங்கரமா தொல்லை கொடுக்கறான். அவன் தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த அர்ஜுனை கொத்தி சாகடிச்சிடுறேன். வாட் மை டியர் அர்ஜுன், எப்படி இருக்க? ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? என்ன அர்ஜுன், ஏன் நான் கிட்ட வந்தா நீ விலகி விலகி போற? என்ன உனக்கு பிடிக்கலையா? இது பாரு மயூரி, இப்படி மேல விழுந்து பேசுறத முதல்ல நிறுத்து. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் அர்ஜுன் இப்படி பேசுற? இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல ரூமை விட்டு வெளியே போறியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வெளியே வருவேன். எதுவாக இருந்தாலும் அப்ப பேசிக்கலாம். என்ன அர்ஜுன் இது? என்னையே ரூமை விட்டு வெளியில போக சொல்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். எனக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் உன்னால ஒதுக்க முடியாதா? நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பாரு மயூரி, இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல மயூரி. தயவு செஞ்சு வெளியே போ. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் மனசுல நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்றது இப்ப எனக்கு தெரியணும். சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த மயூரி என்னை விடமாட்டா போல இருக்க. உண்மையை அவகிட்ட சொல்றதுதான் பெட்டர் போல இருக்கு. இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டு வாழ்க்கையை பாழாக்கிக்குவா போல இருக்கு. சொல்லு அர்ஜுன், ஏன் கல்ல மாதிரி நிக்கிற? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஐம் ரியலி சாரி மயூரி. உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய்யா என்னால கான்ஃபிடன்ஸும் கொடுக்க முடியாது. அப்படின்னா நீ என்ன சொல்ற அர்ஜுன்? சிம்பிள். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அர்ஜுன், என்னடா இப்படி சொல்ற? என்கிட்ட அப்படி என்ன குறை கண்ட? உனக்கு என்ன ஏன் பிடிக்கல? இத பாரு மயூரி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத. நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். நான் அதை மறுக்கவே இல்லை. நம்ம ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால நான் இல்லை. பரவாயில்ல அர்ஜுன், நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மயூரி? நான் எவ்வளவு டைரக்டா சொல்றேன், ஆனாலும் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிற. இதை பாரு, நீ எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொல்றது புரியுதா? நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்னு இப்ப நீ தானடா சொன்ன. நம்ம லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்போவாது உனக்கு கிளியரா புரியுதா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ். வேண்டாம் அமிர்தா, அந்த அர்ஜுனை சாகடிக்கிறேன்னு மட்டும் போகாத. என்ன சொல்றீங்க சித்தி? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனை கொன்னுட நீங்க தானே சொன்னீங்க. இப்ப ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஆமா,
இதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன். அதே மாதிரி அவனை சாகடிக்க வேண்டாம்னு இப்பவும் நான் தான் சொல்றேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு உனக்கு தெரியாதா? அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிரச்சனையில இருந்த உன்னை காப்பாத்திருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன். நம்மள காப்பாத்தினவனை நம்ம சாகடிக்கிறது நல்லதில்ல. அது மிகப்பெரிய குற்றமாயிடும் அமிர்தா. உண்மைதான் சித்தி. அதான் நினைச்சுதான் எத்தனை தடவை கோபம் வந்தாலும் நான் அமைதியாவே இருந்துட்டேன். அவன் மேல கருணை காட்டி சாகடிக்காம விட்டுட்டேன். அதனாலதான் காதல் கீதல் நீ பின்னாலேயே சுத்துறான். என்ன தனியா விட்டுருங்கன்னு எத்தனையோ வாட்டி சொன்ன, கேட்கவே இல்ல. அதுக்குன்னு அவனை நீ சாகடிக்கிறது நியாயமா அமிர்தா? ஏதாவது சொல்லி அவனை நீ காதலிக்க முடியாதுன்னு அவனுக்கு புரியவை. நான் என்ன பண்றது சித்தி? நான் ஒரு நாகக்கண்ணி, நீ ஒரு மனுஷன், நாம ஒண்ணு சேர முடியாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்படியே சொன்னாலும் நான் யாருங்கிற உண்மை அர்ஜுனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இங்க வந்தனோ அந்த காரியம் நிறைவேறாது. அதனால்தான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது என்ன முடிவு? இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. இந்த பூலோகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் நம்ம உலகத்துக்கே வந்துடுறேன். அமிர்தா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? வாசுகி வம்சம் மொத்தமும் உன் மேல ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்காங்க. எதுக்காக பூலோகத்துக்கு போனியோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம நீ இங்க திரும்பி வந்துட்டா உனக்கு மரியாதையா இருக்காது அமிர்தா. உன் அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது அமிர்தா. உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் என்ன பண்ணட்டும்? இத்தனை நாளா அர்ஜுனை எப்படியாவது என்ன காதலிக்க வச்சு அவன் கையால தாலியை கட்டிக்கிட்டு அவனுக்கு மனைவி ஆகணும்னு எவ்வளோ ஆசையோட இருந்த. என்னோட அழகுக்கு நிச்சயமா அவன் மயங்குவான், அவன் மனசை பறி கொடுப்பான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த. ஆனா இன்னைக்கு அதே அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன பிடிக்கலன்னு நேருக்கு நேரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த அர்ஜுனே இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து எந்த அர்த்தமும் இல்ல. இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இங்க இருந்து போயிடுறேன். பாய் அர்ஜுன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன் அர்ஜுன். நான் உன் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் போறேன் அர்ஜுன். இனி உன் கண்ணில் நான் படவே மாட்டேன். பாய். மயூரி, எங்கம்மா கிளம்புற நீ? நான் எங்க வீட்டுக்கே போறேன் பாட்டிமா. என்னம்மா நீ சொல்லாம கொள்ளாம கிளம்புற? இனி நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனாலதான் நான் போறேன். என்ன மயூரி என்னென்னமோ சொல்ற? அர்ஜுன் ஏதாவது சொன்னானா? ஆமா, அர்ஜுன் நான் கல்யாணம் படிக்கிற ஆசையில தானே நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு நேருக்கு நேரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இனிமே நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம் பாட்டிமா? அதான் கிளம்பிட்டேன். அவன் தான் அப்படி சொன்னான்னா நீயும் கிளம்பிடுவியா? அதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம. பட் நான் இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பிரயோஜனம் பாட்டிமா? கவலைப்படாதம்மா, அவன் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் இந்த வீட்டு மருமக.
நீ தான் அர்ஜுன் பொண்டாட்டி, சரியா? ஆனா அர்ஜுன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அவன் அப்படி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா? இங்க பாரு, அர்ஜுனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு இந்த பாட்டி வார்த்தை மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்படின்னா உள்ள போ. என்னைக்கு இருந்தாலும் நீதான் இது விட்டு மருமக. நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹேமா, நீ வா. நீங்க தான் பார்த்தாகணும். அதுக்காக தானே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ஜுன், நீ என் காதல் வலையில விழலனாலும் அத்தையோட பாட்டிமாவோட சென்டிமெண்ட் வலையில விழுந்துதான் ஆகணும். அவ்வளோ லேஸ்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அர்ஜுன்.